பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவப்பம் ரோமர் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், நம்ம அந்த பரிசுத்தாவியானவரின் அந்த பலம் இருக்கும்போது தான் நமக்கு நம்பிக்கை, நம்ம ஆண்டவர் மேலே வேறு ஒரு வைக்கிற நம்பிக்கையே பெருகுது. நம்ம சுயத்தில் எதுவுமே செய்ய முடியல, சுயத்தில் எதுவுமே செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்பிக்கையின் தேவன், நாம் தேவன் மீது நம்பிக்கை வைக்கிறோம். அந்த நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும், நாம் தேவன் மேல் வைக்கிற விசுவாசத்தினால் உண்டாகிற எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும், நான் தேவன் மீது முழு நம்பிக்கை விசுவாசத்தை வைக்கும்போது தேவன் நமக்கு எல்லாவித சந்தோஷத்தை தருகிறார், சமாதானத்தை தருகிறார். ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது சந்தோஷம், சமாதானம். அதுதான் மிகவும் முக்கியமானது. பாருங்கள், அந்த சந்தோஷத்தை தருகிறார், சமாதானத்தை தருகிறார், நம்மளை அப்படியே ஓவர்ஃப்ளோ பண்ண வைக்கிறார், நிரப்புகிறார். நம்ம பாத்திரம் நிரம்பி வலிக்கிற மாதிரி அந்த நிரம்பி வழிய செய்கிறார். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் இந்த நாளில் ஆண்டவர் ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் பேசி கொண்டிருக்கிறார். நாம் நம்பிக்கையை தேவன் மீது மட்டும்தான் வைக்க வேண்டும். நாம் அநேகர் பல விதத்திலே வேறு இதில் நம்பிக்கை வைக்கிறோம். பணத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறோம், மனிதர்கள் மீது நம்பிக்கை வைக்கிறோம், நம்மளுடைய வேலை மீது நம்பிக்கை வைக்கிறோம். நாம் நம்மளே அறியாமல் நம்பிக்கையை வேறு விதமாக வைத்து விடுகிறோம். தேவனை 2வது இடத்துக்கு தள்ளி விடுகிறோம். அப்படி இருக்கக்கூடாது. தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். நம்மளுடைய எண்ணங்கள், செயல்பாடுகள் எல்லாமே ஆண்டவர் தான், இயேசு கிறிஸ்து தான். அவருக்கு முதலிடம் நாம் கொடுத்து அவரை முழுமையாக நம்பும்போது அந்த நம்பிக்கை பெருகும்படி ஆவியானவர் நமக்கு துணை செய்கிறவராக இருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார், நம்ம நம்பிக்கை பெருகும்படி செய்கிறார். அந்த நம்பிக்கையின் தேவன் நம்மளுடைய விசுவாசத்தை பார்த்து அந்த விசுவாசத்திற்குபடி அவர் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்மளை நிரப்ப செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. வேளையில் இந்த சிந்தையோடு நாம் நம்பிக்கையை முழுவதுமாக ஆண்டவர் மீது வைக்க ஆண்டவர் ஆவியானவர் இந்த தருணத்திலே நமக்கு ஏவுதலை தருகிறவராக இருக்கிறார். நாம் இப்படி ஒரு சிந்தையோடு நாம் ஒரு புதிய நாளைக்குள் கடந்து வர நாம் ஜெபம் செய்வோம். அன்பு இரக்கம் நிறைந்த பரம தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த 2025 வருஷத்தின் ஆண்டவரே, அக்டோபர் மாதத்தின் 18ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி அப்பா. இந்த நாளை கூட ஆண்டவரே அப்பா, இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீ பேசி கொண்டிருக்கிற ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, எங்கோ வாழ்ந்து எங்கோ பிறந்து ஏதோ ஒரு ஆண்டவரே புறஜாதி மார்க்கத்தில் விழுந்து கிடந்த எங்களை தேடி வந்து பிரித்தெடுத்து உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி ஆண்டவரே எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி உம்முடைய பிள்ளையாக மாற்றி ஆண்டவரே அப்பா, நாங்கள் முழுவதுமாக உம்முடைய அன்பை ருசித்து ஆண்டவரே எங்களை முழுவதுமாக ஆண்டவரை உமக்கென்று அர்ப்பணிக்கும் போது ஆவியானவரே எங்களுக்குள்ளே நீர் தங்கி வாசம் இருக்கிறீர். ஆண்டவரே, தேவன் மீது வைக்கிற நம்பிக்கையை நீர் பெருக பண்ணுகிறீர். ஆண்டவரே, அந்த நம்பிக்கையை நீர் பெருக பண்ணுகிறதா இருக்கிறீர். அதன் மூலமாக ஆண்டவரே நாங்கள் தேவன் மீது வைக்கிற விசுவாசத்தை பார்த்து தேவன் ஆண்டவரே எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் எங்களை அனுதினமும் நிரப்பி கொண்டிருக்கிறதுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆண்டவரே, உலகம் கொடுக்க முடியாத மெய் சமாதானத்தை ஆண்டவரே அப்பா நீர்தான் ஆண்டவரை தர முடியும். ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே. ஆண்டவரே,
நீர் கொடுக்குற சந்தோஷம், நீர் கொடுக்குற சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தகுதியில்லாத பாத்திரமாக இருந்தாலும் ஆண்டவரே, நீர் எங்களை தகுதிப்படுத்தி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி ஆண்டவரே உமக்குகந்த பாத்திரமாக எங்களை மாற்றி நிரம்பி வழியை செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய நாளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளில் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் ஆசீர்வதித்து பலப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. இந்த நாளைக்கு விரோதமாக, இந்த ஜெபத்திற்கு விரோதமாக, எங்கள் ஒவ்வொருக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரிகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினாலே கடிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கி முதுகரம் எங்களோடு கூட இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி பாதுகாத்து ரட்சிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, மீதம் முழுதும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உமக்கே துதி கன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.